ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் வந்து நாம் இன்னைக்கு ஜிம் என்னோட ஒரு ஹார்ட்டான ஒன் ஷேட் தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு, லைக் பர்த்டே இல்லை ஆனிவர்சரியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது பர்த்டே அவங்களுக்கு இதுக்காக டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அப்போ தான் என்னால் ரெடி பண்ண முடியும். நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக போடவே முடியாதுடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் எனக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா லைக் வந்து ரொம்ப ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ யூடியூப்பில் வந்து அது ப்ராப்ளம் ஆகுதுன்றதுனால வந்து லைக் ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே வந்து லைக் டெலகிராமில் தான் இருக்கும். ஸோ டெலகிராமோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டெலகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இடம் ஃபிக்ஸி லைக் என்ன சொல்கிறது, லைக் நீங்கள் வந்து கேட்குறீங்க போகிறீங்க, பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் லைக் போடுறதுனால தான் உங்களுக்கு இது பிடிக்குது அப்படின்ற இது வந்து எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் 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 லைக்கை போடுங்க. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ நான் அதை ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், எப்போவுமே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன், அதாவது நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்டா ஃபிக்ஸீஸ். ஸோ நம்ம இப்போது ஒன் ஷாட் கொள்ள போகலாம். இது வந்து ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் நம்ம ஸ்டோரியோட டைட்டில் கிட்னாப்டு பை கொரியன் மாஃபியா, இதுதான் டைட்டில். ஸோ வந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க, ஹாட்டாக தான் இருக்கும், ஓகேவா? நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் வந்து நம்ம எங்கே போகிறோன்னா ஏர்போர்ட்டில் இருந்து தான் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். அங்கே நிறைய பாடி கார்ட்ஸோட நம்ம ஜிமின் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து லைக் இந்தியாவுக்கு தான், நம்ம சவுத் இந்தியாவுக்கு தான் வந்திருக்காரு ஒரு டீலுக்காக. அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். ஸோ சுற்றி பாடி கார்ட்ஸு நடுவில் செம்ம தான் நம்ம ஜிமின் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து அவர் வந்து லைக் அவருக்கு வராதனால அங்கே வந்து லைக் போலீஸ் செக்யூரிட்டிஸு நிறைய கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிமினுக்கு வந்து செக்யூரிட்டி நின்றுட்டுருக்காங்க. ஜிமினும் வந்து அப்படியே அவரோட லைக் என்ன சொல்கிறது, ஒரு அவர் தங்க வேண்டிய பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான். அங்கே அந்த ஹோட்டல்லையே தான் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட வந்து என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் அங்கே நடக்குது. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்திருப்பீங்க. அதே டைமில் தான் ஜிமினும் வந்து சரி கொஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்றது சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, அவரும் வந்து கீழே வந்திருந்திருப்பார். கேஷுவலாக சுற்றி கார்ட்ஸ் எல்லாம் வந்து மஃப்தியில் இருந்தாலும் அவர் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கார்டனில் தான் என்கேஜ்மெண்ட் நடக்குது. ஸோ என்னடா சவுண்ட்ஸ் கேட்குது, லைக் ஸோ எப்படியும் மேரேஜில் எவ்வளோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் லைக் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஜிமின் வந்து பார்க்குறாரு, என்ன இது ஒரே சவுண்டாக இருக்குது, என்ன நடக்குது அப்படின்ட்டு அவருக்கு தெரியல. உடனே அவர் கார்ட்ஸை கூப்பிட்டு இங்கே என்ன நடக்குது, என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அவரும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஜிமின்கிட்டே சொல்கிறாரு, இந்த மாதிரி இங்கே என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதாம் பாஸ், அதனால தான் இங்கே எல்லாம் எப்படி இருக்குது. ஓ அப்படியா, சரி நீ போ. அவரும் ஜிமினும் வந்து சரி நம்ம இந்த கண்ட்ரியோட ட்ரெடிஷன் எப்படி தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு அவரும் வந்து அங்கே இருக்கிற ஒரு சேரில் வந்து உட்காடுறாரு. ஸோ கெஸ்ட்டுன்னு எல்லாருமே நினச்சிட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம ஜிமின் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்த உடனே அவருக்கு ஜூஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் கெஸ்ட்டுக்கு வரதெல்லாம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு வந்து லைக் அந்த ஸ்வீட்டு ஜூஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரெல்லாம் வந்து அங்கே ஆடி பாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு புது விதமான ஒரு விஷயமா இருக்குது இங்கே. ஸோ அப்படியே அவர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவரோட ஐஸ் யார் மேலே விழுதுன்னா நம்ம ஹீரோயினி மேலே, அதாவது உங்கள் மேலே தான் விழுது. பார்த்த உடனே ஸ்டண்ட் ஆயிட்டாரு. நீங்கள் தான் அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பீங்க.
நல்ல செம்மையான ஒரு தமிழ் சாங்குக்கு குத்து சாங்கு போட்டு செம்ம ஆட்டம் ஆடிட்டுருக்கீங்க. ஜிமினா வச்ச கண்ணு வாங்காமல் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே அவரோட ஐஸ் அப்படியே உங்கள் பாடிக்கெல்லாம் ஸ்கேன் ஆகுது. அப்படியே அவர் பார்க்குறாரு. அந்த ஜூஸை குடிச்சிட்டே தான் உங்களை பார்க்குறாரு. அவர் மைண்டுக்குள்ளேயா, யார்ரா இவ இந்த மாதிரி இருக்கப்பா, என்னம்மா ஆடுறா அப்படின்ற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக இவன் நமக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே ஒரு காட்சை தூக்கி உங்களை வந்து உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உங்களையே தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களுமா வந்து லைக் டான்ஸ் எல்லாம் டயர்டாக கொஞ்சம் ஆடையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா போய் லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காண்டி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா ஜிமின்னு தான் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கா, யார்ரா இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கான், ஐயோ என்ன ஸ்டைலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சைட் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜிமினும் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பாடுறா நமக்கு பிடிச்சிருக்கு போலையே அவளுக்கு, அப்போ சரி தூக்கிட வேண்டியதுதான், இருடி சொல்லும் கொஞ்ச நேரம் தான் அவனை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாரு ஜிமின்னு. அவர் காட்ஸ்கிட்டேயும் வந்து இவளை நம்ம தூக்கியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருப்பாரு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறி, ஒரு 2 நாள் தான், அதுக்கப்புறம் சிட்டுரியாட்ட வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுறேன் கொரியாவுக்கு அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டு அந்த நைட்டு ஃபுல்லுமே அங்கேயே தான் இருந்திருப்பார். ஸோ அங்கே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறாரு. எல்லாமே அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, ஃபுட்டு கூட நல்லா தான் இருக்குது, என்ன நல்லா நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டு மேரேஜை பற்றி எல்லாமே வந்து அவர் வந்து எப்போது என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரியே தான் வந்து அந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் ஜிமின் வந்து அங்கேயே தான் அந்த மேரேஜில் தான் இருக்கார். உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தொட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது ஒரு ஆக்வர்டாக வியர்டாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக வந்து நீங்கள் வேற ஒரு ஊரில் இருந்து தான் இங்கே வந்திருப்பீங்க. சீக்கிரமாக மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி இருந்திருப்பீங்க. ஆளே சரியில்லை, ஏதோ நல்லவனாக இருப்பான்னு பார்த்தா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானே அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. சரி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் முடிஞ்ச உடனே டக்குன்னு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ அன்றைக்கி மேரேஜ் தான். ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு தாலி கட்டின உடனே நம்ம எஸ்கேப் ஆகிடுறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து ரொம்ப வந்து எப்போ நடக்கும் எப்படி சொல்லணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி நீங்கள் கார்ஜியஸாக ஒரு சாரியை தான் கட்டியிருக்கீங்க. அவ்வளோ அழகாக வந்து அவ்வளோ ப்ரிட்டியாக கார்ஜியஸாக நீங்கள் வந்து இருக்கீங்க. ஜிமினுக்கா அவ்வளோதான் அந்த ஹார்ட் பீட்டு ரொம்ப துடிக்குது. இப்போவே உங்களை ஏதாச்சும் பண்ணிடணுன்ற மாதிரியான மைண்ட் செட்டு நம்ம ஜிமினுக்கு வந்துருச்சு. அவரும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா எப்படி எஸ்கேப் ஆகுறோம் அப்படின்ற டக்குன்னு நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் என்ன. அதே மாதிரியே மேரேஜும் முடியுது, படம் முடிஞ்சிச்சு, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் அப்படின்ட்டு வந்து நீங்கள் குடுன்னு உள்ளார போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கழட்டி போட்டதும் எடுத்து எல்லாத்தையும் பேக்கில் போட்டு துருக்கி வச்சுக்கிட்டு நாம் இப்போ எஸ்கேப் ஆகிட வேண்டியதா அப்படின்ட்டு நீங்கள் வந்து குடுன்னு எடுத்துகிட்டு ஓட்டமாக ஓடுறீங்க. ஆட்டோவை நிறுத்தி ஆட்டோவில் ஓடுறீங்க. உங்களோட எல்லா மூவ்ஸுமே வந்து ஜிமின் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். கார்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரில. உங்களுக்கா நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்டா சாமி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அப்படி நீங்கள் போயிட்டுருக்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா அந்த ஆட்டோ மட்டும்தான் போயிட்டுருக்கு. பின்னாடி கார் ஃபாலோ பண்ணுது. உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கலை. அதுக்கப்புறமா தான் என்னடா இது நம்ம போகிறதுக்கும் எல்லாமே இந்த கார் வர மாதிரி இருக்கே, ஒருவேளை நமக்கு தான் இப்படி தோணுதோ, நமக்கு தான் இப்படி தோணுது போல். சரி அண்ணா சீக்கிரமாக கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி குடுன்னு ஓடுறீங்க. அங்கேயும் கார் நிற்கிது. ஜிமினும் வராரு, பின்னாடி கார்ட்ஸும் வராங்க. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணல. அதுக்கப்புறமா தான் போய் உங்கள் சீட்லலாம் உட்காந்ததுக்கப்புறமா லைக் எங்கள் ட்ரெயின் வரத்துக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே உட்காந்து இருக்கிற பெஞ்சில் போய் உட்காடுறீங்க. ஜாலியாக ஹெட்செட் எல்லாம் மாட்டிட்டு பாட்டு கேட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சரி நம்ம அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் தானே, ஒரு 10 நிமிஷம் தானே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருப்பார். என்னடா இது யாரோ பக்கத்தில் வந்து உட்காடுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஷாக்கு.
ஜிமினும் உங்களை திரும்பி பார்க்குறாரு, பார்த்து ஸ்மர்க் பண்ணுறாரு. உங்களுக்கோ பயமாயிருச்சு. டக்குன்னு எந்திரிக்க பார்க்குறீங்க. பட் அப்போ அந்த டைமில் பின்னாடி இருந்த கார்ட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸில் அந்த குளோரோஃபார்மை ஊற்றி மயக்கடுக்க மாதிரி வச்சிட்டாங்க. நீங்களும் மயங்கிட்டேங்க. ஜிமினும் வந்து உங்களை தூக்கிட்டு அவரோட தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு தான் வராரு. பட் ஆனால் உங்களுக்கு அதுதான் அந்த பிளேஸ் தான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடக்கிற இடம் தான் அதுன்ட்டு உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் தான் அங்கே ஜிமின் வந்து உங்களை ரூமுக்கு அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு, இனிமேல் இந்த ரூமுக்கு என்னோடய பெர்மிஷனுமே யாரும் உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணி கார்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் ரூம்குள்ளார மயக்கத்தில் தான் இருக்கீங்க. ஜிமினும் வந்து உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளார உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். உங்களை அப்படியே அட்மையர் பண்ணுறாரு. எவ்வளோ அழகாக இருக்குடி நீ, என்னை அப்படியே எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி எவ்வளவுமே இல்லடி. அப்படியே ஒரு செகண்டில் பார்த்ததுமே என்னை மயக்கிட்ட. பெரிய ஆளு தாண்டி நீ. அந்த மாதிரி ஜிமின்னு இப்படி அப்படியே நைட் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் இன்னமும் மயக்கத்திலே தான் இருக்கீங்க. ஸோ நைட் டைம் ஆகுது. ஜிமின் வந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷர்ட் இல்லாமல் ஜஸ்ட் பேண்ட் மட்டும் தான் போட்டு அங்கே ரூம் தானேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு நீங்கள் அப்போ தான் வந்து கண்ணை திறக்கிறீங்க. என்ன ஒரு மாதிரி மயக்கமாகவே தான் இருக்குது. எந்திரிச்சு உட்காடுறீங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அம்மா காஃபி அப்படின்றீங்க. ஜிமின் என்னடா அது சவுண்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் உட்காந்து அந்த மயக்கத்துல தான் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் ஸ்போக் பண்ணிக்கிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் தான் உட்காடுறாரு. என்ன பண்ணாட்டி எழுந்துச்சிட்டு போல அப்படின்னு வாய்ஸ் கேட்குது. அவன்டா அது என்ன பொண்டாட்டின்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்க்கும்போது லைக் ஜிமின் ஸ்மோக் பண்ணிட்டு தானே இருந்திருப்பாரு. ஸோ அவர் ஸ்மோக் பண்ணி விடும்போது அந்த புகை விடும்போது உங்கள் மூஞ்சில தான் படுது. கர்ம பிடிச்சவனை என்னத்தட பண்ணி தலைவரை போட அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினி தள்ளுறீங்க. ஜிமினும் வந்து உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு உங்கள் பின்னாடி பின் பண்ணிடுறாரு. இப்போ ரெண்டு பேரோட பாடியுமே டச்சாக ஆகுது. உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. எவன்டாதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஐஸை திறந்து பார்க்குறீங்க. ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. உங்கள் அப்படியே வைட் ஐஸில் பார்க்குறீங்க. கத்தலான்ட்டு போகிறீங்க. பட் ஆனால் ஜிமின் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு கிஸ்ஸு. அவ்வளோதான், நீங்கள் உறைஞ்சே போயிடுறீங்க. ஒரு ஒரு லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு பீக் மாதிரி தான் கொடுத்து வந்திருப்பாரு. நீங்களா உறைஞ்சி போய் உட்காடுறீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அகைன் ஜிமின் ஸ்மோக் பண்ணுறாரு. ஏய் பொண்டாட்டி நாடி, ஒரு ஜஸ்ட் ஒரு பீக்குக்கே உறைஞ்சி போய் உட்காந்துருக்க. அந்த வாய்ஸு கேட்கும்போது உங்களுக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்குது. நான் எங்கே இருக்கேன்? யார் கூட இருக்கணுமோ அவன் கூட தான் இருக்கேன். உன் புருஷன் கூட தான் இருக்கேன். யாரா என் புருஷன்? நான் எப்படி இங்கே வந்தேன்? இவ்வளோ தேர்ந்தேன் என்னை கிட்னாப் பண்ணி இருந்திருப்பேன். உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போவே நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயிலுக்கு தள்ளுறேன் பாரு. நீ என்ன போய் எங்கே பண்ணாலும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உன்னை கிஸ் பண்ண எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. என்னடா உளர்ற? நான் ஒன்றும் உளரல பொண்டாட்டி, உன் கழுத்தை பாரு அப்படின்னு நான் சொன்னதுமே நீங்கள் கழுத்தை பார்க்குறீங்க. கழுத்தில் பார்த்தா தாலி இருக்கு. தாலியா? எவன்டா பார்த்த வேலை இது? எவன்டா கட்டினா எனக்கு தாலி? வேற யாரு? நான் தான் பொண்டாட்டி கட்டினேன். உங்கள் ஊரில் தான் இதை வந்து ரொம்ப மேரேஜ்னா இதை கட்டுவாங்களாமே, அதில் கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் தூங்கிட்டு போகணுன்னா எனக்கு இதெல்லாம் தேவைப்படும்ல, அதுதான் பொண்டாட்டி. நீ தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி, அதான் நீ தூங்கிட்டு இருக்கும்போதே உன் கழுத்தில் கட்டிட்டேன். அட்டா பாவி, இவ்வளோ தைரியண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்பட்டுட்டு இருக்கி. அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஜிமினும் அந்த ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த சிகரெட்டை அணைச்சிட்டு உங்களை தான் பார்த்து அப்படியே அந்த புகையை விடுறாரு. கருமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி கருமம்? என்ன இப்போ? சரி வா, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு ஜிமினு. உங்களுக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உனக்கு? இப்போ பேசுகிற
போச்சு. என்னோட பெர்மிஷனே இல்லாம நீ தாலி கட்டிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா உனக்கு? நான் ஒன்றும் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, நான் தமிழ்நாடு பொண்ணுடா. அவ்வளோ சீக்கிரம் நீ வந்து இந்த தாலி கட்டினா என்ன, கழட்டி தூக்கி போட்டு நான் போயிட்டே இருப்பேன்டா அப்படின்ட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க, தாலியை கழட்டி தூக்கி மூஞ்சிலே வீசிடுறீங்க. இந்த இஷ்டப்படாத தாலி எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி தாலி கட்டிட்டா ஐயோ போச்சு, இந்த பொறுக்கி தான் என் புருஷானா அப்படின்னு கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு வந்து நீங்கள் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறீங்க. ஜிமினுக்கா ஒரு அப்படியே ஸ்டண்ட் ஆகிட்டார். ஏன்னா எந்த பொண்ணுமே வந்து அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா தாலி கட்டிட்டு அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவன் என்ன எப்படி மோசமானவனா இருந்தாலும் அவன் ஹஸ்பண்டாக ஏற்றுட்டு நீங்கள் வாழணும் அப்படின்ற இதெல்லாம் ஒரு நம்ம தமிழ் கல்ச்சரில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்துருப்பாரு. அப்படி தான் சில இடத்துலலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் என்ன பண்ண முடியும், நாம் அந்த மாதிரிலாம் இருக்கலை. ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு அவ்வளோ ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் கதவை திறந்து வெளியில் போக பாருங்க, ஜிமின் டக்குன்னு வந்து உங்களை அப்படியே கதவோட பின் பண்ணிட்டாரு. டீ என்னடா பண்ணுற, விடுற என்னாடி உங்கள் ஊரில் தாலி தான் அப்படியே புனிதமானது அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க, நான் அசால்ட்டாக தாலியை கழட்டி தூக்கிட்டு போட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. ஆமாண்டா, பிடிக்காத கல்யாணம் அந்த மாதிரி தான், பிடிக்காத கல்யாணமும் செவத்தோட பேசுகிறதும் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜிமின் ரொம்ப பக்கத்தில் அவரோட பாடியும் உங்களோட பாடியும் டச் ஆகும், அந்த அளவுக்கு தான் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்திருப்பீங்க. சும்மா சொல்லக்கூடாதுரி, தைரியம் அதிகம்தான். பின்ன ஜிம்மினோட ஒய்ஃபாக இருந்துட்டு இவ்வளோ திமிரு இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? யார்ரா ஜிமின்னு? நான் தான் டீச்சலாம். நான் எதுக்கு வந்தனோ அந்த வேலை நாளைக்கு கூட முடிஞ்சிடும். அதோட நம்ம கொரியாவுக்கு போயிடுவோம், சரியா? எது கொரியாவா? ஆமாச்சலாம், கொரியாவே தான். சரி வா 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 வா, தாலி இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நீ என் பொண்டாட்டி தாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தூக்கிட்டு உங்களை பெட்டில் போய் போடுறாரு. டி இதை பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடி பண்ணாத, பண்ண வேண்டிய நீ என் பொண்டாட்டிடி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, அதே சமயத்தில் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, லைக் உங்கள் டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது அவருக்கு. உங்கள் கண்ணில் அப்படியே தண்ணி பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் என்னமோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. எதுக்குடி பலர? சரி நான் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் பக்கத்தில் படுத்து அப்படியே உங்களை பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. விட்றா விட்றா. முடியாதுடி, முடியாது, உன் பெர்மிஷன் இல்லாமல் நான் தொடமாட்டேன், அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லை நான், அப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. விட்றா என்ன, நான் போகணுண்டா. நீ எங்கேயும் போக போகிறது கிடையாதுடி பொண்டாட்டி, இனிமேல் லைஃப் லாங் என் கூட தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, நீ தாலி கழட்டி போட்டாலும் சரி எனக்கு கவலையே கிடையாது, நீ எத்தனை தடவை கழட்டி போட்டியோ அத்தனை தடவை உன் கழுத்தில் நான் தாலியை கட்ட வேண்டிய அப்படின்ற மாதிரி ஜிமின் அப்படியே உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ தான் விலகி போகணும்னு நினச்சிங்கனாலும் வந்து ரொம்ப அப்பப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த டைட்னஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. நீங்களும் அப்படியே அந்த ஸ்ட்ரகிள்லேயே தூங்கிடுறீங்க. ஜிமினும் வந்து அப்படியே தூங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் நல்லா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, நீங்கள் நல்லா இந்த தூங்கிட்டே இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஜிமின். ஸோ ஜிமின் போய் குளிச்சுட்டு டவலோட தான் வந்து நின்றுட்டுருக்காரு. வந்து அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் தூக்கத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன சவுண்டு இது, யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் தான், லைக் டவலோட தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்குற நீங்களும் வந்து ஜிம்மினை பார்த்து ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. ஐயோ கருவம் காலங்க தலை, என்னத்தை பார்க்க வச்சிட்டேன், ஐயோ என் கண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச மூடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மின் ஸ்மார்க் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறாரு. பேக்கில் ஹக் பண்ணி உங்களை வந்து அவர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கு. ஸோ உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டீ கிட்ட பண்ணுற விட்றா, போடா போய் ட்ரெஸ்ஸு போட்டு தோடா போடா. முடியாதுடி, நான் ஏன் பொண்டாட்டி முன்னாடி எப்படி வேணாலும் இருப்பேன், டவலோட இருப்பேன், இல்லாமல் கூட இருப்பேன், அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட தான் வராரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி குஸ் பம்ப்ஸாக இருக்கு. அவரோட அந்த ப்ரீத் உங்கள் நெக்கில் படுது. விட்றா. முடியாதுடி, இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன், நல்லா இருக்கு, வா. நீயும் எந்திரிச்சு இந்த சேர்ந்தே குளிச்சு வந்துருக்கலாம். சரி வா நம்ம சேர்ந்து குளிக்கலாம். எது செருப்பு நாய், விட்றா.
ஏய் என்னாடி வாய் ரொம்ப தான் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்க நெக்கில் தான் கடிக்கிறாரு. உங்களுக்கா என்னடி கடிச்சா மூன் பண்ற, என்ன பிடிச்சிருக்கு போலயே, சி கருமை பிடிச்சவனே தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜமீனை தள்ளுறீங்க. அது தள்ளும்போது என்ன ஆகுதுன்னா அவர் உங்களுக்கு இன்னமும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் ரொம்பவே தள்ளி விட்டதுனால என்ன ஆகுதுன்னா ஜிமினோட டவல் அவுந்துருச்சு. அவர் நீங்க பாத்துடுறீங்க. அவ்வளோதான் ஷாக்கா. ஐயோ என் கண்ணு போச்சு, கண்ணு போச்சு அப்படின்ட்டு. என்னாடி என்ன எப்பவும் நீ தானே பார்க்க போற, இப்போ நான் அட்வான்ஸா பார்த்துட்டு அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. ஐயோ கருப்பிடிச்சவனே போய் தொலைடா இங்க இருந்து. ஐயோ என் கண்ணு போச்சு போச்சு, என் கண்ணு கெடுத்துட்டானே, என் கண்ணு கெடுத்துட்டானே அப்படின்றீங்க. ரொம்ப பண்ணாதடி அப்படின்னு அவரும் வந்து டவலை எடுத்து கட்டிட்டு அவர் ட்ரெஸ் போட போயிடுறாரு. ஐயோ காரமா பிடிச்ச நாசமா போனவனே, ஐயோ 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 என்னத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து குடுகுடுன்னு பாத்ரூம்க்கு ஓடி போய் குளிச்சுட்டு இருக்கீங்க. ஓய் கதவு தொடடே, டி பொறுக்கி போய் தொலைட இங்கேருந்து. ஏய் என்னாடி உனக்கு ட்ரெஸ் வேண்டாமா, எதுவுமே எடுத்தாமல் உள்ளார ஓடி போயிட்ட, டவல் கூட எடுத்துக்கல, என்ன அப்படியே வந்து வெளில வர போறியா என்ன? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சி கருமம் முடிச்சவனு அப்படின்னு நீங்கள் டோர் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு தன் டவலை உருவி வாங்கிடுறீங்க ஜிமின் கிட்டேருந்து. ஸோ ஜிமினும் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்களும் குளிச்சுட்டு சரி அவன் இருக்க மாட்டான் போயிருப்பான்னு நினச்சிட்டு நீங்கள் டவலோட வெளில வரீங்க. அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு, ரிஃப்ளெக்ஷனில் தெரியுது நீங்கள் டவலோட வருது. செம்ம ஹாட்டாக இருக்கீங்க ஜிமினா. ஐயோ இதுவும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணுற மாதிரியே விற்கிறாளே. கண்ட்ரோல்டா ஜிமின் கண்ட்ரோல். ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே அவர் ஃபேஸை திருப்பிக்கிறாரு. உன் ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாரு, ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. எது நான்லாம் வரமாட்டேன், நான் என் வீட்டுக்கு போனோம், எனக்கு அதை பற்றி ஒரு மயிரும் கிடையாது, ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாரு, நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. லைக் வந்து அங்கேருந்து வேறு பால்கனிக்கு போயிடுறாரு. ஐயோ கண்ட்ரோல்டா ஜிமின் கண்ட்ரோல், டே எந்திரிக்காதடா கண்ட்ரோல்டார்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. நீங்களும் உடனே வேகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு உங்களோட பேக்கும் அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு எட்ரா பேகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பேகை எடுத்துகிட்டு ஓட பார்க்குறீங்க. கதவை திறந்தீங்கன்னா அங்கே பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அத்தி என்ன இது இத்தனை பேர் இவ்வளோ பேர் நின்றுட்டு தட்டி மாடுங்க மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்குறீங்க. அவங்களும் உங்களை பார்க்குறாங்க. உங்களுக்கு பயமாயிருச்சு. லைக் கதவு திறந்த சவுண்டு கேட்டிருக்கும். ஜிம்மின் வந்திருப்பாரு. என்ன நடக்குதுங்க பாஸா, டைம் ஆச்சு பாஸா, அதான் உங்களை கூப்பிடலான்னு வந்தோம். சரி அவகிட்ட பேக் வாங்கிக்கோங்க, நம்ம எப்போ ஏர்போர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சூட் கேஸு எல்லாமே வந்து அங்கேருந்து காசெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணடே போகலாமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களுக்கு ஏர்போர்ட்டும் கூப்பிட்டுருப்பாரு. எஸ்கேப் ஆகிறதுக்கு சுத்தமாக வழியே இல்லை. ஏர்போர்ட்டில் யாருமே இல்லை. நீங்கள் ஜிமினு அப்புறம் ஜிமினோட கார்ட்ஸு இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துருப்பாங்க. உங்கள் அப்பா அம்மா அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ஜிமின் சொல்லியிருப்பாரு, உங்கள் இன்ஃபர்மேஷன் தான் ஜிமின் கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இனிமேல் எனக்கு தான், கடைசியாக ஒரு தடவை உங்களை பொண்ணை பார்க்கணுன்னா வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருந்திருப்பாரு. அவங்களும் பதறி அடிச்சுட்டு வந்திருந்திருப்பாங்க. லைக் அருவாள் கம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இதையும் எடுத்துகிட்டு வந்து இருந்திருப்பாங்க. எவன்டா அவன் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஜிமின்னு பற்றி தான் அவங்களுக்கு தெரியாதுல இந்த கொரியன் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே கன்னை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாச்சும் பார்க்குறாங்க. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பார்க்குறீங்க என்ன ஒரு சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு போக பார்க்குறீங்க. பட் ஆனால் ஜிமின் வந்து உங்களை கையை பிடிச்சிக்கிறாரு. ஏய் உன் அப்பா அம்மாவை நான் தான் வர வச்சேன், பார்க்குறதுனா கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கோ அப்படின்றதுக்காக தான் வர வச்சேன். ஓவராக சென்டிமெண்ட்டு புழிஞ்சிக்கிட்டு என்ன டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காது புரியுதா? போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும் புரியுதா அப்படின்னு அவ்வளோ கோல்டு டோனில் பேசுகிறாரு. உங்களுக்கு அப்படி பயமாயிருச்சு. ஏன்னா சுற்றி அங்கே கார்ட்ஸு கன் அப்படின்ட்டு இருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. அம்மா அப்பா அவ்வளோதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழுகிறீங்க. யார் அவன், எங்கேருந்துடி வந்தான், என்னடி நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் கேட்குறாங்க.
அப்போ ஜிமினும் வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உங்கள் பெஸ்ட்டை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. இதை பாருங்க, உன் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, இனிமேல் அவள் என் கூட தான் இருப்பா. உங்கள் பொண்ணை கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இனிமேல் வந்து உங்கள் பொண்ணை நான் எப்போ உனக்கு தோணுதோ அப்போ தான் நான் கூப்பிட்டு வருவேன். கொரியாவுக்கு தான் நான் கொரியாவிலேருந்து வந்தேன். நான் அப்படின்னு அவரை பற்றி சொல்கிறாரு. அப்படி அந்த கூல் டோனில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக ஒரு மாதிரி அந்த டோனு, அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகுது. டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம், பொண்டாட்டி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம், உங்கள் அம்மா தான். அம்மா இதை பாரு, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு சரியா, அது என்ன இப்படி எது சொல்கிறதுன்னு தெரில. அப்பப்போ ஃபோன் பண்ணு சரியா, என்னென்னமோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்த்து இருந்துக்கும் சரியா, கவனமாக இரு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் முன்னாடி பார்த்துக்க தெரியும். அம்மா எனக்கு கல்யாணம்லாம் ஆகலைம்மா. உங்கள் அம்மா மண்டையிலே அடிக்கிறாங்க. கல்யாணம் ஆகாமல் அப்புறம் கழுத்தில் என்னடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. நீங்களும் கழுத்துலையா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் அங்கே வந்து தாலி இருக்குது. ஆவி பயல மறுபடியுமாடா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க ஜிமினை. அவர் ஸ்மூத் பண்ணுறாரு அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு கொரியாவும் கூட்டு வந்துடுறாரு. ஜிமின் தான் அவர் வந்து மாஃபியா அப்படின்றதுனால ஃபுல்லாக மாஃபியா ஒர்க்ஸே தான் வந்து போய்கிட்டே இருக்குது. உங்கள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணல. கூட்டிகிட்டு வந்ததோடு சரி, அங்கே பெரிய மாளிகையில் நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு செம்ம போராக இருக்குது. என்னடா இது, கூட்டின வந்துட்டான் இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஒரு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக் அப்புறமா தான் ஜிமின் வராரு. நீங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜிமினை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ அவனோட ஷர்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு அந்த அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்ததை நீங்கள் நோட்டீஸே பண்ணலை. அதில் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இதுக்கேண்டா கூப்பிட்டு வந்தேன். நான் வந்து எனக்கு கோபமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் சினிங்கிட்டு இருக்கீங்க ஜிமினை. ஓஹோ, அப்போ என்ன பண்ணாட்டி என்ன மிஸ் எல்லாம் பண்ண போலையே அப்படிங்கிற ஜிமினோட வாய்ஸை கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. அச்சோ வந்துட்டானா, உன்னெல்லாம் யாரா மிஸ் பண்ணா, நான்லாம் மிஸ்ஸே பண்ணலடா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியா? ஜிமின் அப்படியே பக்கத்தில் வராரு. மிஸ் பண்ணாம தான் என்னோட ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டு மேடம் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்களோ? அச்சிச்சோ மாட்டிக்கிட்டோமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஷர்ட்டு நல்லா இருந்துச்சு அதனால எடுத்து போட்டேன். அப்படியா? அப்போ கழட்டு. எது? அதெல்லாம் முடியாது. என்ன கழட்டுன்ற? என் ஷர்ட்டு எனக்கு வேணும், கழட்ரி. அதெல்லாம் முடியாது, கழட்ரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஜிமினும் உங்களுக்கு பின்னாடி அந்த ரூமுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. டேய் இதை பாரு, ஒழுங்காக போயிரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷர்ட்டை கொடுறே. பூடா தரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை பிடிச்சி அப்படியே வந்து பெட்டில் தள்ளிடுறாரு. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷாக்கில் பார்க்குறீங்க ஜிமினும் வந்து அவர் போட்டுட்டு இருந்த ஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. இதை பாரு, இப்போ பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. ஜிமினா உங்களோட லெக்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்ததில் நீங்கள் கீழே வந்துடுறீங்க. அந்த கீழே வந்ததில் என்ன ஆகுதுன்னு, இந்த ட்ரெஸ் ஷர்ட் வந்து ஃபுல்லாக மேலே தூக்கி இருந்திருக்கும். லைக் உங்கள் பெல்லிலேருந்து ஃபுல்லாக அப்படியே நல்லா வந்து இப்போ ரிவீல் ஆகுது. ஜிமின் பார்க்குறாரு. அங்கே அப்படியே உங்கள் வெஸ்ட்டு தான் க்ரிப் பண்ணுறாரு. ஜிமின் கை எடுக்கிறதுக்காடி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவர் ஆகுறாரு உங்கள் மேலே. அப்படியே அவரோட கை அப்படியே உங்கள் பாடியில் அப்படியே ட்ராவல் ஆகுது. அண்ட் இதுக்கப்புறமா இந்த சீன் வந்து டெலகிராமில் தான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் போய் மறக்காமல் கேளுங்க. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆகுது. ரொம்ப டயர்டில் படுத்துட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹக் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஜிமினோட செஸ்ட்டில் தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் டயர்டில் படுத்துகிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜெமினு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குடி என் செல்ல பொண்டாட்டி அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்து ஜிமினோட செஸ்ட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியாடி அப்படின்ட்டு ஜிமினும் கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. பொறுக்கி
அதெல்லாம் இருக்கட்டும். எப்படி என் மேல லவ் வந்துச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லு இல்லன்னா அகெயின் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்ல, இல்ல, இல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லு. அது அது தெரியல. என்ன தெரியல? அ எப்படி லவ் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றேன். புரியலையா? சரி எனக்கு என்னமோ சரி எனக்கும் ஹாப்பி தான். லவ் வந்துருச்சுல இனிமே ஜாலி தான் அப்படின்னு வந்து ஜிமின் சொல்றாரு. பொறுக்கி பொறுக்கி ரொம்ப தாண்டா பண்ற நீ. ஓ ரொம்ப பண்றேனா சரி அப்ப அகைன் அதை கண்டினியூ பண்ணிட வேண்டியதுதான். எது? டேய் வேண்டாண்டா ஆல்ரெடி பெயினா இருக்குடா. இருந்துட்டு போகுது பொண்டாட்டி, இன்னமும் கொஞ்சம் பெயின் அதிகமாக அவ்வளோதானே, நான் இருக்கல உன்னை பார்த்துக்க அப்படின்ட்டு அவங்க லைஃப் போகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதோட ஹாட் சீன் டெலகிராமில் இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.